ஸோ உங்கள் மொபைலில் வந்து கியூஆர் கோட் ஸ்கேனர் இருந்ததுன்னா இந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்போது வந்து வைஃபை வந்து செட் நெட்ஒர்க்குன்னு நெட்டு இல்லை இன்டர்நெட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணினீங்கன்னா ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோரில் தான் அதுவும் ஓப்பன் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு அது சர்ச் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நம்மளோட வீடியோ வந்து இந்த கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். இந்த மொபைலில் தான் விவோ V15 Pro இந்த மாடலு நான் வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸ் ஆகுது. நான் 3 இயர்ஸாக இந்த மொபைலில் தான் வந்து இவ்வளோ நாள் வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ தான் இந்த ஆக்ஷன் கேமரா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது என்னன்னு தெரில, இன்ஸ்டாலேஷன் வந்து டைமிங் எடுத்துக்குது. டைரெக்டாகவே நம்ம வந்து மேனுவலாக டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணால் இந்த மாதிரி ஆகுது பாருங்கள். இப்போ கேமரா வந்து ஐடியலாக 5 மினிட்ஸ் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. ஆடியோ ரெக்கார்ட் ஆடியோ எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து நியூ கேமரா ஆடுன்னு கொடுத்துருக்கு. வைஃபை கனெக்ட். ஓகே, வைஃபை கனெக்டில் ப்ரெஸ் பண்ணிக்கணுன்னா எனேபிள் டு கனெக்ட் கேமரா. ஓகே, வைஃபை வந்து ஆஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை ஆன் பண்ணுறேன். வைஃபை ஆன் ஆகிடுச்சு. இதில் வந்து வைஃபை ஆன் பண்ண இப்போ தான். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா SSID, அதாவது வைஃபையோட கோடு வந்து iSmart DV2 FOF0C03A. பாஸ்வேர்டு வந்து 1234567890. ஸோ இப்போ திருப்பியும் ஓகே, இப்போ வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனேபிள் டு சக்ஸஸ்ஃபை. ஸோ ஓகே, நம்ம வந்து வைஃபையில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒர்க்கு. ஸோ ஓகே, நம்ம இதில் பாஸ்வேர்டு இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணணும். 34567890. ஓகே, இப்போ வந்து கனெக்ட் கொடுக்குவோம். ஓகே, இப்போ வந்து iSmart DV2 கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதில் உங்களுக்கு பேர் ஆனதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா நெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதோட இது வரும் உங்களுக்கு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மொபைல்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த கேமராவில் தான் நான் வந்து ரெக்கார்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் ஆங்கிள் மாற்றி வச்சேன்னா ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய மொபைல்லேருந்து தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இதில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இதில் என்னென்னா ஜூம் இன் ஆப்ஷன் கொடுக்கல, அது ஒரு இது இருக்குது. செட்டிங் வந்து ஓகே. இதுலேயே வந்து நீங்கள் வீடியோவோட ரெசல்யூஷன் செட்டிங்லாம் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். 920x1080 வச்சுக்கலாம் போதும். ஓகே, ஸோ இது ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைல் மூலயமாவும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போ இது வேணான்னா இந்த அப் பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வைஃபை ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். நம்ம வந்து எக்ஸிட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கேமராவில் வந்து ஆன் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கேமரா வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கேஸில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உண்மையிலே இது வாட்டர் ப்ரூஃப் ஒர்க்காமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை அன்ப்ளக் பண்ணிடலாம். கேமராவை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கேஸிங் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் தெரியுது. இந்த மாதிரி ஹவுசிங் மாதிரி கொடுத்து பேக் கேஸ் போகிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் மாதிரி தான் பாருங்கள். ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது. அது கொஞ்சம் கேஸானில் பார்த்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணுறோம். நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே இந்த ஸ்டாண்டில் ப்ளக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃப் கேஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வாட்டர் கேஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ வாட்டரில் வந்து டிப் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகுது பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ வாட்டரில் ஃபுல்லாக டிப் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ நல்லாவே இருக்குது. அண்டர் வாட்டரில் எடுத்த வீடியோவும் இதில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்மளோட ஃபேஸும் வந்து வாட்டர்லேருந்து வந்து கிளியராகவே தெரியுது. ஸோ நல்லாவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு ட்ராப் கூட தண்ணி வந்து உள்ளே போகல. ஸோ நல்லாவே இருக்குது. அது ரிமூவ் பண்ணும்போது என் கையிலேருந்து பட்ட தண்ணி இது. மற்றபடி வந்து வாட்டர் லாகின் ஆகலை. நல்லாவே இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கும் எங்களுக்கு நல்லாயிருக்கும். பாய்.